ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு, இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன் என்ன? ஸ்டாக் ஆப்ஷன் என்ன? ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு விற்கலனா என்ன ஆகும்? இண்டெக்ஸ் ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு விற்கலனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸ்னா என்னன்னா, நிஃப்டி பேங்க்கு, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? மெயினாக நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி, நான் இந்த ஜெரோதோ பிளாட்ஃபார்மில் இருக்கேன். இந்த நிஃப்டின்னு இருக்குது. ஸோ நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்குல்ல, ஸோ 25 நவம்பர் 2 டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாளில் என்னென்ன ஆப்ஷன்லாம் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றது அந்த லிஸ்ட் இங்கே நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே போல் செகண்ட் டிசம்பர் 9 டேஸ் இருக்குது. 9 டிசம்பர் 2 வீக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே என்னென்ன மாதத்தில் என்னென்ன ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகுது, எந்தெந்த வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகுதுன்றது முதற்கொண்டு இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ 25 நவம்பர் 2025. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் எக்ஸ்பைரி ஆக போகுது. சரிங்களா? இது இது இந்த எக்ஸ்பைரியில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 26,000 இருக்குது. ஸோ 26,000க்கு மேலே 26,000க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் 26,000க்கு மேலே போகலை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வாங்குற எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே அந்த வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த 2 நாளைக்குள்ளே இது வாங்கி ஆகணும். ஓகேங்களா? சப்போஸ் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே விற்றுக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போது 9 டேஸ் இருக்குது. ஓகே, 9 டேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மண்டே வாங்குறீங்க. மண்டே வாங்கிட்ட உடனே டியூஸ்டேவே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நான் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்குமே விடுறேன், அப்படி எக்ஸ்பைரி டே வரைக்குமே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா சேல் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ் தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் சிமிலராக தான் இருக்கும். இதே நிஃப்டி, பேங்க் நிஃப்டினா கூட நீங்கள் போயிட்டு ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் 2 டேஸில் அதுவும் எக்ஸ்பைரி ஆக போகுது. 1 மந்த் எக்ஸ்பைரி. இதுதான் சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்குமே. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் ஆப்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இருக்குல்ல, அதனுடைய ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன். இப்போது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்டாக் இருக்குல்ல, லைக் ஐடிசி இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்டாக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் ஐடிசி போகிறேன். ஐடிசியில் போயிட்டு ஆப்ஷன் செயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே 25 நவம்பர் 2 டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. ஸோ இன்னும் 2 நாளில் இந்தந்த ஆப்ஷன் எல்லாமே எக்ஸ்பைரி ஆக போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். லைக் இப்போ நம்ம இதே கனரா பேங்க் கூட நம்ம பார்க்கலாம். கனரா பேங்க் நான் காட்டுறேன் பாருங்கள். கனரா பேங்க் வந்து அதுவும் ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க் தான். ஸோ இப்போ கனரா பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செயின் போனீங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ ஆப்ஷன் செயின் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் செயின் இல்லாததுக்குலாம் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். அப்புறமேட்டு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போது ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேக்குள்ளே நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு விற்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் போயிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கூகுளே கூட ட்ரை பண்ணலாம். பட் ChatGPT நல்லா கிளியராக நம்மளுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ if if no, நான் அப்படி போடுவோம். you bought stock options in NSE. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, I was bought if
I'm not sell my stock on the expiry day. So what happen அப்படின்னு சொல்லி நம்ம சாட் ஜிபிடிகிட்ட கேட்குறோம். இப்போ நம்மளுக்கு சாட் ஜிபிடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன்சர் சொல்ல போகிறாங்க. ஸோ இஃப் யூ டு நாட் செல் யுவர் ஸ்டாக் ஆப்ஷன் ஆன் எக்ஸ்பைரி டே, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. இஃப் யுவர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இன் ஓடிஎம்னா என்ன, அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணினா என்ன, ஸோ இங்கே இருக்குல்ல இதெல்லாம் தான் அவுட் ஆஃப் த மணி. எப்படின்னா இப்போது கனரா பேங்க் 145 இருக்குது. ஸோ இது எல்லாமே 145க்குள்ளே இருக்கிறதுலாம் இந்த மணி 145 அட் த மணி, 145க்கு மேலே இருக்கிறதுலாம் அவுட் ஆஃப் த மணி, ஓகேங்களா. இதெல்லாம் தான் அவுட் ஆஃப் த மணி. ஸோ சாட்ஜிபிடி என்ன சொல்கிறான், ஸோ அவுட் ஆஃப் த மணி அட் த எக்ஸ்பைரி டே அப்படின்னா என்ன ஆகும், யுவர் ஆப்ஷன் எக்ஸ்பயர் ஒர்த்லெஸ், யூ லூஸ் த என்டையர் ப்ரீமியம், நோ செட்டில்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிடும். அதே போல் இந்த ஆப்ஷன் அந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த 0.70 அந்த ப்ரீமியம்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆகிடும், நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். நம்ம டோட்டல் ப்ரீமியமும் நம்மளுக்கு லாஸ் தான். அதே போல் நோ செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட் ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது நம்ம நெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இஃப் யுவர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இன் த மணி அட் எக்ஸ்பைரி, ஓகே, இந்த மணி அட் எக்ஸ்பைரி அப்படின்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி செட்டில்டு இன் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் மீனிங் அவங்களே கொடுத்துருக்கான் பாருங்கள் சாட் ஜிபிடி. இதே கூகுளில் போனோம்னா கூட இவ்வளோ கிளியராக நம்மளுக்கு கிடைக்காது. மீனிங் கால் ஆப்ஷன் பையர் யூ, அதாவது நம்ம ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிப்போம். யூ மஸ்ட் பை த ஆக்சுவல் ஷேர்ஸ், அதாவது என்னென்னா நம்ம ஷேர்ஸை பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா லாட் சைஸ் இன்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 146 இருக்குது, ஓகே, 146 ஸ்ட்ரைக் ப்ரைஸு நம்ம இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னா இதோட லாட்டு வந்து எவ்வளோனா 6750 குவான்டிட்டி, ஓகேங்களா. 6750 குவான்டிட்டி தான் ஒரு லாட்டு கனரா பேங்க்குக்கு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாட் சைஸ், ஓகேங்களா, 6750 குவான்டிட்டி, 6750 750 குவான்டிட்டி இன்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, நம்ம எவ்வளோவில் வாங்கியிருந்தோம், 146, ஓகேங்களா, இன்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க குவான்டிட்டினா என்ன, லார்ஜ் சைஸு குவான்டிட்டி எல்லாமும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது யூ நீட் மச் திஸ் கேபிட்டல், இப்போது 6750 இன்ட்டு 146, 6750 இன்ட்டு 146 அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 10 100 1000 10,000 லட்சம் 9 லட்ச ரூபா உங்களுக்கு வேணும். ஸோ 9 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஆப்ஷனை வாங்க முடியும், ஓகேங்களா. இப்போது நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே விற்றுடணும், சரிங்களா. அப்படி விற்கலை அப்படின்னா நம்ம இவ்வளோ காசு கட்டணும், காசு கட்டி வாங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பெனால்ட்டி நிறையா பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதே நீங்கள் புட்டாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆப்ஷன்னா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட அதிக காசு இருந்தால் நீங்கள் வாங்கிடுவீங்க, ஓகேங்களா. யூ நீட் மச் திஸ் கேபிட்டல் ஃபார் பையிங், ஓகேங்களா, வாங்கிடுவீங்க. இன்கேஸ் நீங்கள் என்ன இதில் இன்னொன்று போட்டிருக்காங்க, ஒரு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஷார்ட்டேஜும் இருக்குது, இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன் வாங்கிட்டீங்களா, ஓகேங்களா, அது வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா, விற்றுட்டு வந்துடுங்க. இன்கேஸ் அது வந்து அவுட் ஆஃப் த மணியில் போச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பயங்கர பிரச்சனை. அதில் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த அவ்வளோ காசு வேணும், ப்ரொசீஜர் இருக்குது, பெனால்ட்டி போடுவாங்க, என்னென்ன ஃபைன் போடுறானுங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆல்ரெடி நிறைய ஹிடன் சார்ஜஸ் போடுறாங்க, சரிங்களா. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா ஹெட்டேக் தான் வரும். இதே புட் ஆப்ஷன் பையர், ஓகேங்களா, புட் ஆப்ஷன் பையராக இருந்து அது இந்த மணிக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், அது இன்னும் பெரிய தலைவலி. யூ மஸ்ட் டெலிவர் த ஷேர்ஸ்,
நம்மக்கிட்ட வாங்கியே வச்சிருக்க மாட்டோம் அவ்வளோ ஷேரை. நம்ம எப்படி இல்லாத ஷேரை எப்படி நம்ம விற்கிறது? இது வந்து என்ன பண்ணோம்னா பெரிய பெரிய பிரச்சனை. இங்க பாருங்க. இப்ப லெவி பெனால்டீஸு லெவி பெனால்டீஸ்னா ஹெவியா லெவியா? லெவி பெனால்டீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ChatGPT கேட்போம். அவன் சொல்லுவான். ஸோ மீன்வைல் நம்ம பார்ப்போம். பை எ ஷேர் அட் ஆக்ஷன் பிஃபோர் த எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஏகப்பட்டது. ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இங்க பாருங்க ChatGPT என்ன சொல்லுது? ஸ்டாக் ஆப்ஷன் வந்து இந்த மணிக்குள்ளே போச்சுன்னா ஃபிசிக்கல் டெலிவரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ யூ கேன் நாட் ஜஸ்ட் லெட் தம் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் விடவே விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது லெவி பெனால்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்ல. எங்கேது பெனால்ட்டிஸ் ஒன்லி இஃப் யுவர் ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பயர் இந்த மணி போச்சுன்னா பிரச்சனை. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனஃப் ஃபண்ட்ஸ் ஆஸ் ஃபார் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னா வென் டு பெனால்ட்டிஸ் அப்ளை. அதான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மணியில் இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் டெலிவரி இல்லை அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது, ஐ மீன் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் அந்த ஷேரை வந்து கொடுத்தாகணும் அவங்களுக்கு. நீங்கள் இதே புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்தாகணும். இல்லை கால் ஆப்ஷனை வாங்கியிருந்தீங்க அது இந்த மணிக்கு போச்சுன்னா வாங்கி ஆகணும். சரிங்களா? ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே கூட விற்றுருங்க. இல்லை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட செல் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இன்கேஸ் ப்ராஃபிட்லேயே இருக்கும். ப்ராஃபிட்டில் இருக்கும்போது கூட ஒரு சிலர் வந்து அந்த ஆப்ஷனை என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 1000 ஷேர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 1000 ஷேர் வந்து நான் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ₹5 பை பண்ணியிருப்பேன். இப்போது எனக்கு ப்ராஃபிட்டு, ஐ மீன் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹7 இருக்கும். சரிங்களா? ₹7 இருக்கும். எனக்கு வந்து ப்ராஃபிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹2. ஓகேங்களா? பட் இப்போ நான் ₹7 விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அங்கே யாருமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து நடக்குது அப்படின்னா இப்போ நான் ₹2 ப்ராஃபிட்டில் இருக்கேன்ல. இப்போ நான் இதை செல் பண்ணி ஆகணும். செல் பண்ணுறதுக்கு ஆள் யாராச்சும் வாங்கினா தானே நான் என்னால் செல் பண்ண முடியும். சப்போஸ் யாருமே வாங்கலை அப்படின்னா, இப்போ யாருமே வாங்கலை ஆனால் இன்னொருத்தன் வாங்க தயாராக இருக்கான். எவ்வளோக்கு தயாராக இருக்கான் அப்படின்னா, இப்போ நான் வந்து ₹2 பை பண்ண தயாராக இருக்கான். நம்ம கிட்ட இருக்கிறது எவ்வளோ கரண்ட்டாக இருக்குது ₹7 இருக்குது. ஆனால் ₹2 பை பண்ண தயாராக இருக்கான் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம என்ன பண்ணி ஆகணும், ₹7 இருக்கிறத ₹2ன்னு விற்று தான் ஆகணும். நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம்? ₹3 நஷ்டம். இது வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிறைய பேருக்கு இது நடக்கும். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ₹2 ப்ராஃபிட்லேருந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 1000 குவான்டிட்டி ஷேரை வாங்கியே ஆகணும். தலையெழுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கான் பாருங்க. இங்கே ₹2 பை பண்ணவன் இவனுக்கு தான் ப்ராஃபிட்டு. கரெக்டா? ஏன்னா இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், செல் பண்ணியிருப்பான். கால் ஆப்ஷனை வந்து எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான்? இவன் வந்து செல் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹5 செல் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ₹5 செல் பண்ணிட்டு ₹2 பை பண்ணுவான். கரெக்டா? ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் ஆப்ஷனை கண்டிப்பாக விற்றே ஆகணும். இதுதான் வந்து ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் விற்றுருங்க. அது லாபமோ நஷ்டமோ விற்றுருங்க. சரிங்களா? எக்ஸ்பைரி டே அன்றைக்கும் கொண்டு போகாதீங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப வெரி பிக் பிளேயர்ஸ். அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணங்கள்லாம் இருக்கும். அவங்க அதை வச்சு என்ன ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவங்களாம் அதில் ஐ மீன் அவங்களாம் அதில் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம். நம்ம தான் வந்து மாட்டிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனை வந்து எக்ஸ்பைரி டே அன்னி வரைக்கும் தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதுக்கு அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எக்ஸ்பைரி டே வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டு, லாஸுனா லாஸு. இந்த மணிக்கு போச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. ChatGPT என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா?
ஸோ இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகேவா? நம்மக்கிட்ட நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். இஃப் யூ ஹோல்டு நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன், த எக்ஸ்பைரி இஸ் கேஷ் செட்டில்டு. ஓகே, அது வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் சொன்னால் இது கேஷ் செட்டில்மெண்ட். ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னா நம்ம ஸ்டாக்கே கொடுத்தாகணும். கேஷ் செட்டில்மெண்ட் நம்மளுக்கு காசுனா எப்படி? இப்போது இந்த மணியில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு காசு வந்துடும். யூ ரிசீவ் அ கேஷ். அவுட் ஆஃப் த மணி இருந்தால் எக்ஸ்பைரி ஒர்த்லெஸ்னா ஜீரோ ஆகிடும். நம்ம இது வந்து போயிடும், நம்ம ப்ரீமியம் ஃபுல்லாக போயிடும், நம்மளுக்கு லாஸ் வரும். இதே இந்த மணிக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அவங்க கேஷாகவே கொடுத்துருவாங்க. நம்ம விற்கலைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கேஷாக நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன் பெஸ்ட்டாக, ஸ்டாக் ஆப்ஷன் பெஸ்ட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம், பெரிய ஹை ரிஸ்க் இது. என்னென்னா லைக் அந்த பெனால்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ChatGPT வந்துச்சு, நம்ம ஈஸியாக இதில் போட்டு எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.